வணக்கம். உங்கள் அனைவரும் ஒரு அருமையான காணொலியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கு என்ன விடையும் திரும்ப நாங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு பெரிய ஒருத்தர் சொன்ன கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழுங்கள், இதுதான் அந்த தலைப்பு. ஸோ அதுக்கு கீழே சொல்லியிருந்த விஷயங்கள் எப்படியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். எறும்பு பட்டாம்பூச்சியின் வாழ்க்கையை வாழ ஆசைப்படுவதில்லை. நாய் சிங்கத்தை பார்த்து ஒரு நாளும் ஒரு துளி கூட பொறாமைப்பட்டதில்லை. யானை ஆகாயத்தில் பறக்கும் கிளியை கண்டு ஏக்க பெருமூச்சு விட்டதில்லை. காகம் குயிலின் இசையை கேட்டு தானும் அதுபோல பாட ஏங்கவில்லை. சிற்பம் போல சாதாரண கற்கள் இல்லை. நாற்காலி போல் கட்டிடங்கள் இல்லை. ஒரு மரத்தின் பழங்களிலே ஒன்று போல் மற்றொன்று இல்லை. ஆண் உடல் போல் பெண் உடல் இல்லை. நேற்று போல் இன்று இல்லை. வாழ்க்கையை அது வாழ்கிறது. நீ மட்டும் ஏன் பொறாமைப்படுகிறாய்? நீ ஏன் அடுத்தவரை பகைக்கிறாய்? நீ மட்டும் ஏன் புலம்புகிறாய்? நீ ஏன் வருந்துகிறாய்? நீ ஏன் ஏக்க பெருமூச்சு விடுகிறாய்? உன் வாழ்க்கை விசேஷமானது. நீ அடுத்தவரின் தூக்கத்தை தூங்க முடியாது. நீ அடுத்தவருடைய பசிக்கு சாப்பிட முடியாது. நீ அடுத்தவருடைய வாழ்க்கையை வாழ முடியாது. இதுதான் அந்த பெரியவர் சொன்ன வாழ்க்கை தத்துவங்கள்.